இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு மற்றும் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சனி, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் புதன், சந்திரன் மற்றும் சூரியன். வடக்கு ராசியில் கேது இருக்கின்றார். கிழக்கு ராசியில் சுக்கிரன் இருக்கின்றார். தெற்கு ராசியில் ராகு, சனி மற்றும் குரு இருக்கின்றனர். மேற்கு ராசியில் சந்திரன், சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் இருக்கின்றனர். இது ஒரு ஆண் ஜாதகம். ஆணுக்கு ஜீவகாரகனாக ரிஷபத்தில் இருக்கின்ற குருவை இருக்கின்றோம். குருவோடு ராகு சேர்க்கை. இந்த ஜாதகர் பிறந்த வீட்டின் பக்கவாட்டில் பாலடைந்த சுவர் ஒன்று இருக்கும் என்று சொல்லலாம். அதோடு பிறந்த வீட்டை ஒட்டி பல வீடுகள் இருக்கும் என்று சொல்லலாம். குருவிற்கு அடுத்து செவ்வாய் இருப்பதால், குருவிற்கு அடுத்து ராகு மற்றும் செவ்வாய் என அமைவதால் மிகவும் துணிச்சலான ஒரு நபர் என்று சொல்லலாம். அழகை குறிக்கும் சுக்கிரனின் வீடான துலாத்தில் குரு இருப்பது இந்த ஜாதகர் தோற்றத்தில் அழகாக இருப்பார் என்று சொல்லலாம். குருவிற்கு 2இல் செவ்வாய் இருக்கின்றார். அவரை சுக்கிரன் நேருக்கு நேராக பார்க்கின்றார். இவர் திருமணத்துக்கு பின் மனைவி மூலம் செல்வம் செல்வாக்கு அடைவார் என்று சொல்லலாம். குரு முதலில் செவ்வாய் கிரகத்தையும் அடுத்து சனியையும் கடக்கும் போது இவருக்கு அடுத்து 2 சகோதரங்கள் இருப்பாங்க என்று சொல்லலாம். இவரது முதல் சகோதரர் செவ்வாய், அவர் சன்னியாசியாக இருப்பார். காரணம், முதல் சகோதரருக்கு பின்னால் ராகு மற்றும் குரு இருப்பது, செவ்வாய்க்கு 4இல் சனியும் 6இல் கேது, சகோதரரை குறிக்கும் செவ்வாய்க்கு படுக்கை சுகஸ்தானமான 12இல் குரு மற்றும் ராகு இருப்பது, குருவும் ராகுவும் சுகத்துக்கு அனுமதிக்கவில்லை. அதோடு 4ஆம் வீட்டில் சனி இருப்பது நல்லதல்ல. 6இல் கேது துறவு வாழ்க்கையை குறிக்கின்றது. அதனால் இந்த சகோதரர் சன்னியாசி என்று சொல்லலாம். இந்த ஜாதகரது பூர்வ ஜென்மத்தை பாருங்கள். 5இல் சனி, அந்த சனியோடு குரு பிளஸ் ராகு சேர்க்கை. அப்போ குரு பிளஸ் ராகு பிளஸ் சனி சேர்க்கை பிளஸ் செவ்வாய் சேர்க்கையும் வருகின்றது. இந்த மாதிரி அமைகின்றது. இது ஜாதக தெய்வ துரோகம் செய்திருப்பதை காட்டுகிறது. இவரது முந்தைய பிறப்பில் குருவிற்கு 2இல் ராகு, 3இல் செவ்வாய், 6இல் சனி என்கிற அமைப்பில் பிறந்திருக்கின்றார். மிதுனத்தில் செவ்வாய் 3இல் இருப்பது நல்லதல்ல. இந்த அமைப்பு அதிக பாவங்களை ஜாதகர் செய்திருப்பதை காட்டுகிறது. கடந்த ஜென்ம அமைப்பில் குருவிற்கு பின்னால் சந்திரன், அவர் எந்த நேரமும் குருவோடு சேர்வதற்கு தயாராக இருந்திருக்கின்றார். சுக்கிரன் குருவின் வீட்டில் இங்கே இருப்பது அதிக பெண்களின் எண்ணிக்கையை காட்டுகிறது. சனியின் வீட்டில் உள்ள சந்திரன் பலவீனமாகவும் குறிப்பாக புதனோடும் சேர்ந்திருக்கின்றார். சந்திரன் வலுவாக இருந்தால் சூரியன் மீனத்தில் சஞ்சரித்தவுடன் அவருக்கு சனியின் நேரடி தொடர்பு கிடைக்கும். அதனால் அரசு சேவை மூலம் புகழ் அனைத்தும் பெறுவார் என்று சொல்லலாம். இவருக்கு 2 குழந்தைகள் கிடைக்கும். மனைவியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேசத்தில் புதன் மற்றும் சுக்கிரன், ரிஷபத்தில் செவ்வாய், ராகு மற்றும் சூரியன், கடகத்தில் குரு, கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் வக்கிரசனி. வடக்கு ராசியில் கேது இருக்கின்றார். கேது மற்றும் குரு இருக்கின்றனர். கிழக்கு ராசியில் சனி, சுக்கிரன் மற்றும் புதன் இருக்கின்றனர். தெற்கு ராசியில் சந்திரன், ராகு, செவ்வாய் மற்றும் சூரியன் இருக்கின்றனர். மேற்கு ராசியில் எந்த கிரகமும் இல்லை. இதுவும் ஒரு ஆண் ஜாதகம். ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். அவரோடு வடக்கு ராசியில் கேது சேர்ந்திருக்கின்றார். ஜாதகர் தங்க நிறத்துடன் கணக்கான ஒரு தோற்றத்தை கொண்டிருப்பார் என்று சொல்லலாம். அதாவது ஒரு கோல்டன் கலர் என்று சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரியான ஒரு கலரில் அளவான உடம்பை தோற்றத்தை கொண்டிருப்பார். ஜாதகரோடு 3இல் இருந்து சந்திரன் தொடரப்படுகின்றார். 5இல் கேது மற்றும் வக்கிரசனியன், செவ்வாய், ராகு மற்றும் சூரியன் என 6 கிரகங்கள் தொடரப்படுகின்றன. புதனோடு சுக்கிரன் சேர்க்கை. அதோடு செவ்வாய் சுக்கிரன் இங்கு பரிவர்த்தனை, அதாவது இடமாறி இருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் ரிஷபத்தில் இருந்தால்
ராகு மற்றும் சூரியனோடு தொடர்படுகின்றார். மேசத்தில் செவ்வாய் இருந்தால் புதனோடு தொடர்படுகின்றார். மேசத்தில் சுக்கிரன் பெண், புதன் அதிகப்படியான தன்மையை குறிக்கும், மல்டிப்ளிசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான தன்மையை குறிக்கும். இங்கு செவ்வாய் சுக்கிரன் இடமாற்றம் அதிக பெண்களுடன் தொடர்பை ஏற்படுத்துகிறது. பல பெண்களுடன் உடலுறவு வைத்திருப்பார் என்று சொல்லலாம். தொழிற்காரகன் சனி முதலில் சுக்கிரனையும் பிறகு புதனையும் தொடர்பு கொள்கிறது. அதன் பின் சூரியன் செவ்வாய் மற்றும் ராகுவுடன் தொடர்பு கொள்கிறது. இதில் சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை பணத்தை சுக்கிரன் குறிக்கின்றார் மற்றும் புதன் வணிகத்தை குறிக்கிறது. அப்போது இவர் ஒரு வியாபாரி, எதிர் வியாபாரி, நகை வியாபாரியாகவும் பணக்கடன் கொடுப்பவராகவும் இருப்பார் என்று சொல்லலாம். பணம் கடன் கொடுப்பது, அடுத்து நகை வியாபாரம். சனி சூரியனை தொடர்பு கொள்கிறது. சூரியன் கோல்டை குறிக்கின்றார். செவ்வாய் மேனுஃபேக்சரிங் குறிக்கின்றது. புதன் கமிஷன் அடிப்படையில் வணிகத்தை குறிக்கிறது. அப்போது இவர் ஒரு வியாபாரி, நகை வியாபாரி, பணம் கடன் கொடுப்பவராகவும் இருக்கின்றார். சுக்கிரனுக்கு அடுத்து சூரியனும் செவ்வாயும் உள்ளது. செவ்வாயுடன் சூரியன் இணைந்திருப்பது பெற்றோர் வீட்டை குறிக்கிறது. இங்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இடங்களை பரிமாறிக்கொண்டதால் சுக்கிரன் ரிஷபத்துக்கு சென்று சொத்தை குறிக்கிறது. இவ்வாறு சூரியன் ஆகிய தந்தை தனது சொத்தை குருவிற்கு, அதாவது ஜாதகருக்கு கொடுக்கின்றார். ஜாதகர் பெற்றோரின் மரபு சொத்தை வாங்குவார் என்று சொல்லலாம். காலபுருஷ அமைப்பில் புதன் கன்னிக்கு சொந்தக்காரர், 6க்குடையவர், 6வது ராசி சச்சரவுகள், சண்டைகளை குறிக்கிறது. புதன் செவ்வாய், அதாவது மேசத்தில் செவ்வாயின் ராசியில் இருப்பதும் புதனுக்கு முன்னால் செவ்வாய் இருப்பதால் இருவரும் கடும் எதிரிகள். இந்த மாதிரி இருப்பது நல்லதல்ல, தொல்லைகளை கொடுக்கும் என்று சொல்லலாம். புதன் என்பது கமிஷனுக்கு காரகத்துவமானவர். 6ஆம் வீடு கடன் கொடுப்பது. குரு 3வது சுற்றில் கன்னிக்கு வரும்போது புதன் உற்சாகமாக இருப்பார். 4வது சுற்றில் புதனுக்கு நேரெதிராக வருவார். அப்போது எதிர்ப்பு இருக்கும். 3வது சுற்றில் 34 வயதில் புதனின் மீது போவார். 4வது சுற்றில் புதனுக்கு நேரெதிராக வருவார். அப்போது எதிர்ப்பு இருக்கும். இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் மூலமாக தொழில் பிரச்சனைகள், சண்டைகள் இருக்கும் என்று சொல்லலாம். குருவிற்கு அடுத்து சந்திரன் இருக்கின்றார். அதுவும் புதன் வீட்டில் இருக்கின்றார். இது விவசாய பொருட்களை குறிக்கிறது. கன்னி விவசாய பொருட்களையும் தாவரங்களையும் குறிக்கின்றது. அதற்கடுத்து கேது இருக்கின்றார். அதற்கடுத்துள்ள சனி ஊழியரை குறிக்கிறது. இவருக்கு சொந்தமாக விவசாய பொருட்களும் வேலைக்காரர்களும் இருப்பார்கள் என்று சொல்லலாம். ராகு கேது அச்சுக்கு முன்னால் சுக்கிரனும் பின்னால் குருவும் இருக்கின்றனர். குருவிற்கடுத்து சந்திரன் இருப்பதால் அவர் ஒரு மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்வார் என்று சொல்லலாம். குருவிற்கடுத்து செவ்வாய் இருப்பதால் செவ்வாய் ஆண் குழந்தையை குறிக்கின்றார். ஒரு ஆண் குழந்தை இவருக்கு இருக்கும் என்று சொல்லலாம். ஜாதகராகிய குரு உச்சமாகி புதன் பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை, அதாவது குருவோடு புதன் பிளஸ் சுக்கிரன் சேர்க்கை. இந்த சேர்க்கை, அதற்கு சனி தொடர்பு வேறு இருக்கின்றது. இந்த ஜாதகர் தந்தையை விட பணக்காரராகவும் பிரபலமாகவும் இருப்பார் என்று சொல்லலாம். தாயை குறிக்கும் சந்திரன் புதன் வீட்டில் இருக்கின்றார். புத்திசாலியான தாய், பார்க்க நல்ல அழகாகவும் இருப்பார். சூரியன் சந்திரன் அதிக வலிமையாகும் ரிஷபத்தில் இருக்கின்றார். தாய் சூரியனுக்கு விசுவாசமானவராக இருப்பார். அதாவது தந்தைக்கு தாய் விசுவாசமானவராக இருப்பார் என்று சொல்லலாம். செவ்வாய், ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை ரிஷபம் அழகின் அடையாளமாக இருக்கின்றது. அங்கு சூரியன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் ராகு சேர்க்கை அந்த அழகான இடத்தில் சண்டையிட்டு தீங்கை விளைவிக்கின்றது. இதனால் இவருக்கு தொழுநோய் ஏற்படும் என்று சொல்லலாம்.